அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூலை 9 அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக எமது அமைப்பும் பங்கேற்கிறது. தோழர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் காவி பாசிச சூழலில் தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தால் சுரண்டப்பட்டும், இன்னும் சொல்லப்போனால் மரணத்துக்கு தள்ளப்பட்டும் வருகிறார்கள். சமீபத்திய ஒரு உதாரணம் தான். அதாவது கடைமட்ட இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த கார்ப்பரேட்டோட சுரண்டலிலும் மன அழுத்தத்திலும் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கான்றதை பார்க்குறோம். கொத்தா வேலை நிறுத்தம் மட்டுமல்ல, வேலைகளில் ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் அது ஒரு வகைப்பட்ட கொலை தான் அப்படின்றத பார்க்குறோம். அதுதான் சமீபத்த ஒரு உதாரணம். சென்னை அடுத்த அந்த பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய சூரிய பிரகாஷனோட மரணம் அதுதான் காட்டுது. அவரோட ஒர்க் ப்ரெஷர் என்னவா இருக்குதுன்னா, மறுநாள் நம்ம பதில் சொல்லணுமே, என்ன செய்யறதுன்ற வகையில் தூக்கு மாட்டி செத்துடுறாரு. மறுநாள் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தினால. ஆனால் மறுநாள் போலீஸ் என்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதுதுன்னா, அவர் காதல் தோல்வியில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஐடி செக்டாரோட நிலைமையே இன்னைக்கு இதுதான். கார்ப்பரேட் சுரண்டல்ன்றது மன அழுத்தத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து கீழ்மட்ட தொழிலாளிகள் வரைக்கும் இன்னைக்கு எப்படி ஒட்ட சுரண்டப்படுறாங்க. நிரந்தர தொழிலாளிகள் அற்ற இன்னொரு வடிவத்துக்கு மாற வைக்கிறாங்க. அதாவது நாப்ஸ்ன்ற பேர்லையும் எஃப்டின்ற பேர்லையும் புது புது வடிகளை கிக்குன்ற அந்த பொருளாதாரத்தை நோக்கி இன்னைக்கு கார்ப்பரேட் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கார்ப்பரேட்டோட நலனுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காவி கும்பல், வலதுசாரி சிந்தனை கொண்ட அந்த காவி கும்பல் இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு பாசிச தன்மைக்கு சில சட்டத்திட்டங்களை நகர்த்திட்டு போகிறான். அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்களை போட்டு மக்களை இன்னைக்கு கழுத்தை நெருக்கிற வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று தான் தொழிலாளர் வர்க்கத்தை பாதிக்கக்கூடிய இந்த தொழிலாளர் 4 சட்ட தொகுப்புன்ற பேரில் கொண்டு வந்திருக்குது. தொடர்களே, இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் தொழிலாளி வர்க்கம் போராடிப்பட்ட சட்டங்கள். ஒவ்வொரு சட்டமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 சட்டங்கள் எல்லாம் அதற்கு பின்னாடி பல உயிர்கள் கொடுத்து தான் அந்த சட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஈஸியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நலனுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கட்டும், மத்தியில் அவங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களாகட்டும், ஏன் இப்போ சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு உட்பட என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சட்டங்களை ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் மாற்றிட்டு போகிறான். இந்த ஒவ்வொரு சிறிய ஒரு சட்டத்துக்கு பின்னாடி பெரிய வகையான ஒரு போராட்ட வரலாறு இருக்குது. ஆனால் இவனுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு பேப்பரில் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு 10 மணி நேரம் வேலைன்ற வகையில் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரிடம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுங்களா? இப்படிதான் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பணும்னு சொல்றோம். என்னோட தொழிலாளி வர்க்கம் கஷ்டப்பட்டு போராடிப்பட்ட சட்டம் அது. உங்க பாட்டு உட்காந்து மாத்திட்டு போறீங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, 10 மணி நேரம் வேலை செய்யலாம். எத்தனை நாள் தான் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்துனுக்கிறது? எவ்வளவு திமிரு இருக்கணும் இவங்களுக்குலாம்? யார் கொடுத்தது? ஏன்னா தொழிலாளி வர்க்கம் நாம் இன்று பிளவுபட்டு சிதறி போய் கிடக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரியான ஆணவ பேச்சுக்கெல்லாம் நம்ம அடிபணிஞ்சு கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். தொழிலாளி வர்க்கம் ஏதோ சும்மா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு போற வர்க்கம் அல்ல. அப்போ நாமும் நம்மளோட போராட்ட வடிவத்தை மாற்றணும்னு சொல்றோம். அதுதான் தொழிற்சங்கம் மத்தியிலும் கோர்றோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி சூழலை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு கோர்றோம். அப்போ இதை வீழ்த்தணும்னா நமக்கான ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம், நமக்குன்னு பல்வேறு திட்டங்கள், அதிகபட்ச திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காவியை வீழ்த்துவதற்கு, இந்த கார்ப்பரேட் நலனை மேலே இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்ல ஒரு பிரிவியா இருக்கக்கூடிய நீ வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்கிறான். அவனோட நலனுக்காக தான் நீ பிஜேபி இருக்குது. அப்போ இந்த யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கேற்ப ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணையணும் அப்படின்றதான் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கோம். இது இணைவதன் மூலமாக தான் இந்த மாதிரியான சட்டங்களை கட்டாயம் நிறுத்த முடியும். இல்லை என்றால் அவன் பாடு இஷ்டத்துக்கு புது புது வடிவுகளை பார்த்தீங்கன்னா சட்ட மசோதா, சட்ட திருத்தம் என்ற பேரில் தொழிலாளிகள் கழுத்தை நெரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான்றதை பார்க்குறோம். இப்போ வெறும் தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, அடுத்ததாக விவசாய வர்க்கங்களாகட்டும், மாணவர்களாகட்டும், இன்னும் பெண்களாகட்டும், எல்லா தரப்பு மக்களையும் இன்று பார்த்தீங்கன்னா புது புது பேரில் சட்டங்களை மாற்றிட்டு இருக்கிறான். இதுதான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்கிறோம். வெறுமனே பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டுமல்ல தோழர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, சரிங்களா, அது மாநில அரசு இருந்தாலும் அது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். ஏன் கட்சியாக இருந்தாலும் அது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அந்த கட்சியை அதுக்குள்ளே நீ தன்னோட ஆதிக்கத்தை செலுத்து. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவி கும்பல் அரசியல் ரீதியாகவும் அவனுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரான். அப்போ இந்த சித்தாந்த கொள்கை எதிரியை வீழ்த்தணும்னா
நமக்கான செயல் திட்டம்ன்றது நம்ம கையில் இருந்தால் தான் அதை கட்டாயம் வீழ்த்த முடியும். இதுதான் உலக வரலாற்றோட அனுபவத்தை காட்டுதுன்னு நம்ம பார்க்குறோம். பாசிச வரலாறு அதுதான் நமக்கு வீழ்த்திய வரலாறு நமக்கு அதுதான் காட்டுது. அப்போ அதுக்கான குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கள் ஒன்றிணைந்து நம்மளோட போராட்ட வடிவத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்றது தான் இந்த ஜூலை 9 நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜூலை 9 அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டம் கார்ப்பரேட் காவி பாசிசத்திற்கு ஒரு சாவு மணி அடிக்கிற ஒரு போராட்டமாக மாற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.